வெல்கம் டு சிகே யூனிக் த்ரெட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். இப்போ வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் இப்போ லீஃப் ஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ அந்த 2 டைப்பு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் லீஃப் வரைஞ்சிருக்கேன். லீஃப் வரைஞ்சி சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கேன். இது வந்து டைப் 1. ஓகேவா? டைப் 1. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து மேலேருந்து எடுக்கக்கூடாது, இங்கேருந்து. இது வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் தான். இது வந்து லீஃபில் நம்ம போடுறோம். இது டைப் 1 போடுறோம். சென்டர்லேருந்து மேலே போகணும். ஓகேவா? சென்டர்லேருந்து மேலே கீழேருந்து மேலே போய் இங்கே லூப் ஃபார்ம் ஆகும்ல, அதில் ஒரு லாக். அடுத்து இது வந்து நான் இப்போதைக்கு 1 சைடு மட்டும் போட்டுட்டு அடுத்த சைடு அதுக்கப்புறம் போடுறேன். நல்லா நெருக்க போடணும், கேப் இல்லாமல். கரெக்டாக அந்த லைனில் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து கிராஸாக தான் வரணும். ஸ்ட்ரைட்டாக வந்தால் லீஃபுக்கு அவ்வளோவா பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபில்லிங்க்கெல்லாம் நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸ்விங் த்ரெட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா இதுவாக இருக்காது. நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு வேணால் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணலாம். மற்றபடி எல்லாத்தையும் இந்த லைன்லேயே போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இது ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லீஃபுக்கு அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும், ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால நான் உங்களுக்கு வந்து பொறுமையாக இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போடணும். ஓகேவா? லீஃப்க்கு
இங்கே ஒரு என் நாட் போட்டுக்கிறேன். அடுத்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே இந்த சைடும் உங்களுக்கு எந்த சைடு வாட்டமாக இருக்கோ, நான் போடுறேன்ட்டு ரைட் சைடு நான் போடுறேன்ட்டு ரைட் சைடை நீங்கள் போட வேண்டியதில்லை. எந்த சைடு உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த சைட்லேருந்து நீங்கள் போட்டுட்டு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு கூட போடலாம், இல்லாட்டி அந்த சைடு கூட போடலாம். நான் வந்து சில்க் த்ரெட் வந்து டபுள் கலராக எடுத்திருக்கேன். டார்க் க்ரீன் ஒன்று, லைட் க்ரீன் ஒன்று. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கலரில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கலரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது லாஸ்ட்டாக நம்ம ஃப்ளார் போட்டிருந்தோம். அந்த ஃப்ளாரில் வந்து அவுட்லைன் போட்டுட்டு ஸ்டிச்சஸ் போட்டேன். இதுக்கு வந்து அவுட்லைன் போடாமல் போட்டதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவுட்லைன் போட போகிறேன். த்ரெட்டு வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக போடுங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போட வரல, இவ்வளோ ஸ்ட்ராங்காக இழுக்க வரலன்னா நீங்கள் ஸ்விங் த்ரெட் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி சில்க் த்ரெட்டில் போட்டிங்கன்னா நல்லா ப்ளவுஸுக்கெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க எனக்கு லீஃப் ஸ்டிச் வந்து நான் போட்டிருக்கிறத நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூடியூப் பார்த்து பழகிறவங்க அது போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் லீஃப் ஸ்டிச்சு. கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என் நாட் போடல, அப்படியே செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த எட்ஜஸில் வரையில் ஆப்போசிட்டாக போட்டிங்கன்னா தான் அந்த இடம் வந்து உங்களுக்கு இதுவாக தெரியும், ஷார்ப்பாக.
இந்த கேப்பில் இந்த கேப் தெரியக்கூடாதுன்றதுக்கோசம் செயின் ஸ்டிச் தான் போடுறேன். இன்றைக்கி டைப் 1 பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து டைப் 2 பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் எதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.